ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு, அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்குவேன். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன். யார் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார்? யாருடைய கையிலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எந்த கை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில அந்த கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த விடுதலை உண்டாகும் என்கின்ற வாஞ்சையோடு இந்த தேவ செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையின் ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஏரோதின் கைகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அதை யாரை கொண்டு செய்தாரா? ஒரு தூதனை கொண்டு செய்தார். இந்த நாளிலும் விசுவாசியுங்கள், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இந்த பேதுருடைய வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையில இருக்கிறது, ஒரு சிறை இருப்பில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தெளிவு வருகிறது. அப்பொழுது இவர் உணர்கிறார், என்னை ஆண்டவர் இந்த ஏரோதின் கையிலிருந்து விடுவித்தார், அதற்கு ஒரு தூதனை அனுப்பினார் என்று. இன்றைக்கு எந்த சிறையிருப்புக்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்தி இருக்கிறது? வியாதியா, கடனா, பொல்லாத மனிதர்களா, சத்துருக்களா, பொல்லாத பிசாசின் தந்திரங்களா, ஆவியின் ஏவுதல்களா, பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகளா? இதில் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் அதுதான் இப்பொழுது இருக்கிற உலகத்தில் சிறையிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தூதனை வேற அனுப்புறார் பாருங்க. அப்ப இந்த ஏரோது இன்றைக்கு நம் வாழ்க்கையில தேவையில்லாத, கண்ணுக்கு தெரியாத ஏரோதுகள் இருக்கிறார்கள். இந்த ஏரோது என்றால் பொல்லாத வல்லமை, பொல்லாத மனிதர்களை காண்பிக்கிறது, வியாதியை காண்பிக்கிறது, கடனை காண்பிக்கிறது, நெருக்கடிகளை காண்பிக்கிறது, குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற துர்சம்பவங்களை காண்பிக்கிறது. இப்ப இது போல ஒரு கரத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை விடுவியும், நீர் நினைத்தால் எனக்கு ஒரு விடுதலை, நீர் எனக்கு ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுவியும் என்று சொல்லுங்கள். இந்த ஏரோதின் கையை குறித்து நான் சொன்னேன். இந்த ஏரோதின் கை பொல்லாத வல்லமைகளுடைய, இது உங்கள் வாழ்க்கையில இருந்தால் இந்த ஏரோதை எடுத்துருங்க. இப்ப ஏதோ ஒரு பொல்லாத வல்லமையுடைய கிரியை, அதோடைய கரம் உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் வாழ்க்கையின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் இருந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் என் மேல் இருந்தால் அது எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆண்டவருடைய கரம் என் மேல் இருந்தால் என் குடும்பம் விருத்தி அடையும். ஆண்டவருடைய கரம் என் மேல் இருந்தால் என் வாழ்க்கையில நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆனால் இந்த பொல்லாத வல்லமையின் கரம் நம் மேல் இருந்தால் நம் குடும்பம் அழிந்துவிடும், நம்முடைய ஜீவியம் அழிக்கப்படும், நம் சரீரத்தின் பலன் அழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பேதுரு இந்த காரியத்தை எழுதுகிறார். இந்த ஏரோதின் வல்லமை நம் வாழ்க்கையில என்ன நடக்கும், இருந்ததுன்னா என்ன நடக்கும், அதை நான் முதலாவது சொல்றேன். ஆண்டவர் எப்படி விடுவித்தார் அடுத்தபடியான காரியத்துல சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அக்காலத்திலே ஏரோது ராஜா, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். ஆங்கில வேதாகமத்துல ஏரோது தன் கையை நீக்கினான் என்று சொல்லப்பட்ட, அப்ப பொல்லாத வல்லமைகள், பொல்லாத கிரியைகள் நம் குடும்பத்தின் மேல் கரத்தை நீட்டும் பொழுது அது நம்மை துன்பப்படுத்தும். எத்தனை பேர் துன்பத்தின் மத்தியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் துன்பம் என்னும் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரெண்டு விதமான துன்பங்கள் இருக்குது. தெய்வீக காரியத்தின் மூலமாக நமக்கு துன்பம் வந்தால் அது சந்தோஷம். இயேசுக்காக நான் துன்பப்படுறேன், அவர் ஊழியத்துக்காக துன்பப்படுறேன், அவரை நோக்கி ஜெபித்து துன்பப்படுறேன், அவரை ஆராதித்து துன்பப்படுறேன், என்ன மற்றவர்கள் அதனால துன்பப்படுத்துறாங்கன்னா அதுல நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த பிசாசின் தந்திரம், இந்த பிசாசினால் வரக்கூடிய துன்பம் நம் கண்ணுகளுக்கு முன்பாக பொல்லாத காரியங்களை காண்பிக்கும், துன்பத்தின் மேல் துன்பத்தில் ஆழ்த்தும். இதுதான் ஏரோதுடைய வல்லமை, இதுதான் ஏரோதுடைய கை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த ஏரோதின் கை கிரியை செய்து கொண்டிருக்கிறது?
துன்பம் எனும் ஏரோதின் கை திரை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த துன்பத்தின் சிறையிருப்பு என் வாழ்க்கையிலிருந்து மாறட்டும். இந்த துன்பத்தை மாற்ற நீர் வல்லவர். இந்த துன்பத்தை நீர் இன்பமாய் மாற்றுகிறவர். இந்த துன்பத்தை மாற்றி எனக்கு சமாதானத்தை தருகிறவர். இந்த பேதுருவுக்கு ஒரு தெளிவு வந்தது. சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஏரோதின் கைக்கு எங்களை நீக்கலாக்கினார் எப்படி ஒரு தூதனை கொண்டு. இன்னைக்கு விசுவாசிங்க, என் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத இந்த துன்பம் அது என்னை விட்டு நீங்கட்டும். கர்த்தர் அதற்காக ஒரு தேவ தூதனை அனுப்புவார், ஒரு வார்த்தையை அனுப்புவார். இரண்டாவது பாருங்க, இந்த ஏரோதின் கை, இந்த பொல்லாத வல்லமையின் கை என்ன செய்யும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஏரோதின் வல்லமை மனித வாழ்க்கையை கொலை செய்யும். அப்படின்னா ஒரேடியா சாகடிச்சிடாது, மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கும். அதனுடைய முடிவு மரணமா இருக்கும். இப்ப பாருங்க, தேவ மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கணும். குடும்பத்தை கொலை செய்யறதுனா குடும்பத்திற்குள் ஏதோ ஒரு பொல்லாத விஷயத்தை உண்டு பண்ணி நிலைக்குள்ளேயே வைக்கிறது. கொலை செய்யறது, ஆத்துமாவை கொலை செய்யறது, தெய்வீகத்தை கொலை செய்யறது. இன்றைக்கு எந்த காரியம் பாருங்க, இந்த ஏரோதுடைய கை என்ன செய்யுமா? கொலை செய்யுமா. இததான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திருடன் எதுக்கு வரான்? ஏரோது எதுக்கு வரான்? அந்த பொல்லாத வல்லமை எதற்கு வருகிறதா? அழிக்கவும் கொல்லவும் வரான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட அழிவுல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கை உன் குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்தாலும் சரி, என் கரம் வந்திருக்கிறது, உனக்கு ஜீவன் உண்டாயிரும்படி, உனக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணப்படவும் வந்த. அவர் கொடுக்கிற ஜீவன் உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணப்படுத்தும். அந்த திருடன் யார் தெரியுமா? இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு தான் அந்த திருடன். எப்பயுமே திருடன் என்ன பண்ணுவான்? யோசிங்க, வீட்டுக்குள்ளே திருடன் இருக்கான், வெளியே திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முதலாவது வீட்டை கண்ணமிடுவான். அதாவது வீட்டை வேவு பார்ப்பான். எப்படி திருடலாம், எப்படி இந்த குடும்பத்துல இருந்து செல்வத்தை எடுக்கலாம். வீட்டுக்குள்ளே திருடா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியும் எங்க என்ன இருக்கும், எப்படி திருடலாம். இன்றைக்கு இந்த ஏரோதின் வல்லமை பொல்லாத காரியம் நம் வாழ்க்கையில இருந்து சமாதானத்தை திருடி விடுகிறது, சந்தோஷத்தை திருடி விடுகிறது, சரீரத்தில் ஆரோக்கியத்தை திருடி விடுகிறது, பொருளாதார காரியங்களை திருடி விடுகிறது. இதுதான் ஏரோதின் கையின் வல்லமை. இததான் பேதுரு சொன்னாரு, அந்த ஏரோதின் கைக்கு என்னை விடுதலையாக்கினார். பாருங்க, நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு? உயிரோடு இருக்கா இல்ல மரித்து போயிருக்கா? இல்ல பிசாசு திருடிட்டானா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, அவன் திருடினாலும், இதுவரை அவன் திருடி வைத்திருந்தாலும் அது மறுபடியும் மீட்டு உன் கரத்தில் தரப்படும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஏரோதின் கையில இருக்கிறீங்க? துன்பம், ஏரோதின் கை, அதுல இருந்து விடுதலை ஆக முடியல. இரண்டாவது பாருங்க, மரித்து மரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சுருக்கமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். இப்போ உங்க பேர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க, பிசாசு என்னை பிடிக்க தொடர்ந்தான். பிசாசுடைய வேலை தொடர்ந்து பிடிக்கிறது, அவன் விடவே மாட்டான். தொடர்ந்து பிடிக்கிற வல்லமை, சத்ரு தொடர்கிற ஒரு வாழ்க்கை, எப்பயுமே அந்த காரியம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராது. உங்கள் விசுவாசம் உறுதிப்படும் பொழுது உங்கள் சத்துருக்கள் பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் உங்களை முன்னின்றும் பின்னின்றும் காக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, தொடர்ச்சியா பிரச்சனைகள், தொடர்ச்சியா இது நின்னா அந்த பிரச்சனை, அது நின்னா இந்த பிரச்சனை. அப்படி இதுதான் ஏரோதின் வல்லமை, இதுதான் சத்ருவின் கை. ஆண்டவருடைய கை நம்ம மேல இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க, பிசாசின் கரம் நம்ம மேல இருக்கும்போது பிரச்சனை தான். பிசாசின் கைக்குள் நாம இருக்கும்போது பிரச்சனை தான். அவன் சிறை இருப்பு ஆக்கிடுவான். ஆரம்பத்துல ஆசீர்வாதத்தை காட்டுற மாதிரியே இருப்பான், அதுக்கப்புறம் சிறை இருப்பு வந்துடும். துன்பம் ஒரு சிறை இருப்பு, அனுதினமும் மரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு சிறை இருப்பு. அடுத்தது பாருங்க, தொடர்ச்சியாக பிடிக்கிறது. தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருந்தான் பைபிள்ல, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவனை ஆண்டவர் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணார், ராஜாவாய் மாற்றினார். மாத்தின பிறகு நிறைய பிரச்சனை. சவுல் என்ற ஒரு ராஜா பின்தொடர்றான். குடும்பத்துல இருக்கிறவன் தான், பக்கத்திலேயே இருக்கிறவன் தான், பின்தொடர்றான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் பாருங்க, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவமாக, அவருடைய இரக்கங்களின் இரக்கங்கள் மகா. இவன் சொல்றான் பாருங்க, கொடிய இடுக்கண்ல அகப்பட்டு இருக்கிறேன், நான் இப்ப
கர்த்தருடைய கரத்துல விழுவேனே தவிர அந்த பொல்லாத வல்லமையின் கரத்துல விழ மாட்டேன். என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? என் வாழ்க்கை இப்ப எந்த கரத்துல இருக்கு? சத்துருவின் கரத்துல இருக்கு, ஏரோதின் கையில இருக்கு, பொல்லாத வல்லமை கையில இருக்கு. ஆனா அவன் கையில நான் விழ மாட்டேன், நான் இயேசுவானவருடைய கரத்துல விழுவேன். இப்ப இயேசுவானவருடைய கரத்துல விழுவேன் சொன்னா பாருங்க, இந்த விசுவாசம் இருக்கணும். என்ன சத்துருக்கள் என் வாழ்க்கையில பொல்லாத வல்லமைகளை கொண்டு வந்தாலும் சரி, நெருக்கடிகளை கொண்டு வந்தாலும் சரி, நான் அதுல விட மாட்டேன். நான் இயேசுவின் கரத்துல இருக்கிற ஆளு, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆளு, அவருடைய வல்லமைக்குள்ள இருக்கிற ஆளு, அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஆளு, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஆளு, பின்தொடர்கிற வல்லமை. இததான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையடிப்பேன், பிடுங்குவேன், என் பட்டயத்தை உருவினேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இப்படிதான் சத்துரு விசுவாச பிள்ளைகளை பின்தொடர்றான் பாருங்க. யாத்திராகமத்துல ஒரு வல்லமை பின்தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை என்ன பண்றதுக்கு? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையடிப்பேன், பிடுங்குவேன். பின்னா இந்த வல்லமை, பொல்லாத வல்லமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பின்தொடரும் போது அவனை பிடிச்சுக்கும். சில வல்லமைகள் பிடிச்சுக்கும், பொல்லாத ஆவிகள் பிடிச்சுக்கும், அசுத்த வல்லமைகள் பிடிச்சுக்கும், கொள்ளையடிக்கும். எதை கொள்ளையடிக்கும்? உங்க நிம்மதியை கொள்ளையடிக்கும், உங்க சமாதானத்தை கொள்ளையடிக்கும், உங்க சந்தோஷத்தை கொள்ளையடிக்கும், உங்க சரீர பலத்தை கொள்ளையடிக்கும். அதே போல பாருங்க, பிடுங்குவேன். அவன் நாட்டவே மாட்டாங்க. அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டு இருக்கிறோம், அவன் நாட்ட மாட்டான், வாழ்க்கையை பிடுங்குவான், வளர விடாதபடி பிடுங்குவான். அது மட்டும் இல்ல பாருங்க, என் பட்டயத்தை உருவினேன். என் நேரமும் பயத்திலே வச்சிருப்பான். கத்தி வச்சு பயமுறுத்துறாங்க பாருங்க, அது போல பயத்திற்குள்ளே வச்சிருப்பான். இதுதான் பின்தொடர்கிற வல்லமை. பேதுருவை இப்படிப்பட்ட வல்லமை தான் பின்தொடர்ந்தது. அவன் பின்தொடர்ந்தானா? இன்றைக்கு எந்த ஏரோது உன் வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டிருக்கான் விசுவாசிங்கள், என்ன பின்தொடர்ற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிங்க. எங்களை பின்தொடர்கிறவர்கள், இந்த இடத்துல கல்தேயரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகாயத்து கழுகுகளை பார்க்கணும் வேகமாக இருந்தார்கள், பர்வதங்களின் மேல் எங்களை பின்தொடர்ந்தவர்கள் வனாந்திரத்திலே எங்களை பதிவித்தார்கள். எப்படி பின்தொடர்றான் பாருங்க, கழுகு போல வேகம், அப்படி வேகமா பின்தொடர்றான். நம்மளால கழுகு வேகத்துக்கு போக முடியாது, ரொம்ப வேகமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை கழுகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வேகமா என்ன பின்தொடர்றான். இன்றைக்கு இதுதான் சிதறடிக்கிற வல்லமை. இந்த கல்தேயர் வந்து இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்தார்கள். அப்படி கல்தேயர்கள் என்றால் சிறைபிடிக்கும் வல்லமை. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்தொடருது, பொல்லாத வல்லமை பின்தொடருதுன்னா அது உங்களை சிறைபிடிக்க என்ன பண்ணுது? பிளான் பண்ணிட்டு இருக்கு. சிறையில விழுந்துடாதீங்க. இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே என்னை பின்தொடருகிறவன் எப்படிப்பட்ட வல்லமையான ஆளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்தை உடையவனா இருந்தாலும் சரி, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. இப்ப பாருங்க, பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, அவன் கையில் இருந்து, யார் கையில இருந்து? இந்த ஏரோதின் கை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். அடுத்தது அனுதினமும் மரணத்தை காட்டும். அடுத்தது என்ன பண்ணும்? பின்தொடரும். அடுத்த காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே வைப்பது. அடுத்தது பாத்தீங்களா, பிடிச்சு சிறைச்சாலையில வைப்பானா இந்த ஏரோதின் கை, இந்த வல்லமை மனிதனுடைய வாழ்க்கையை சிறைப்படுத்திவிடும். எப்படின்னா அதை விட்டு வெளியே வர முடியாதபடி சிறைப்படுத்திவிடும். நாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் இருக்கும் பொழுது இந்த சிறையிருப்பு நம்மள ஒன்றும் செய்யாது. அப்ப என்ன அர்த்தம்னா, விடுதலை பெற்றவனாய் வாழக்கூடாது என்பதற்காக இந்த வல்லமை என்ன பண்ணும்? ஒரு ஆவிக்குரியவர்களை, ஜெபிப்பவர்களை, கிறிஸ்துவுக்குள் வைராகியமாக இருப்பவர்களை சிறை பிடிக்குமா? எத்தனை பேர் சிறையிருப்புல இருக்கிறீங்க பாருங்க. இந்த வல்லமை பின்தொடர்ந்தால் துன்பப்படுத்தும், அன்றிரமும் மரணத்தை காட்டும், பிடிக்க என்ன பண்ணும்? தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லாம சிறைப்படுத்துமா? அப்ப சிறைப்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த வாசி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சிறைப்படுத்தி 4 சேவகர்களை ஏற்படுத்தினான், காவலுக்கு ஆள வைக்கிறான். எங்க இவன் விடுதலை ஆயிட போறானோ, எங்க இயேசுவை விடுதலை செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி இந்த பொல்லாத வல்லமை, அந்த பொல்லாத வல்லமை என்ன பண்ணுது? இன்னும் 4 வல்லமைகளை காவலுக்கு வைக்குது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை சிறையிருப்பா இருக்கு, அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வர முடியாதபடி நான் காவல் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த சேவகர்கள் என்ன பண்றாங்க? சில போராட்டங்களை காண்பிக்கின்ற காவல் பண்ணுகிற இந்த சேவகர்கள். இது என்னன்னா, பயம். ஒரு சேவகன் பயத்தை கொண்டு வருவான், அனுதினமா பயத்தை காட்டுவான். அது போல கலக்கம், வியாதி, இதெல்லாம் ஒரு சேவகன். அதே போல பாரம், சமாதான கேடு, சாபம், இதெல்லாம் பிசாசுடைய சேவகர்கள். இதெல்லாம் வந்து நின்றும் சிறையிருப்பு பண்ணிடுவான், ஏற்கனவே போட்டு லாக் பண்ணிடுறான். மேலும் இந்த காரியங்களை வைத்து நம்மை என்ன பண்ணுவான்? அழிக்க முயற்சி செய்வான். அப்ப இந்த ஏரோதின் கை,
அதனுடைய வல்லமையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஏரோதின் வல்லமை, பொல்லாத சத்துருவின் கரம் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? 2 சங்கிலிகளால் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். பேதுரு கையில 2 விலங்குகள். அப்ப அடுத்தது இந்த பொல்லாத வல்லமை என்ன செய்யும்? மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி போடும். ஏரோதின் வல்லமை கைகளை கட்டி போடுது. கட்டி போட்டா என்ன பண்ண முடியும்? கைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சங்கிலி உன்னோடு போராடுகிற சோர்வை காண்பிக்கிறது. சோர்வை நம் சங்கிலியில கட்டுவான். அடுத்தது அதைரியம். தைரியமே வராது. அதைரியம், பதற்றம், யோசனைகள். இதுதான் உங்கள் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாத சங்கிலி, பிசாசு கொண்டு வந்து கட்டி வைக்கிற சங்கிலி. இது இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது ரெண்டும் பயங்கரமான ஆவி. எது? இந்த சோர்வும் அதைரியமும் பயங்கரமான ஆவி. இது ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவனை கட்டி போட்டுரும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா எப்படி கட்டி வச்சாலும் சரி, உன்னை விடுதலையாக்க நான் வல்லவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பேதுருக்கு தான் ஒரு விடுதலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஏரோதின் வல்லமையிலிருந்து கையிலிருந்து விடுபட என்ன செய்யணும்? இப்ப என் வாழ்க்கையில ஒரு ஏரோதின் வல்லமை இருக்கு, என் குடும்பத்தின் மேல ஒரு துன்பம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு அனுதினமும் மறித்து மறித்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு, என்னை தொடருகிற வல்லமை இருக்கு, என்னை கட்டி போடுற ஒரு காரியம் இருக்கு. இதற்கு என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோதின் வல்லமையிலிருந்து வெளியே வர ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபம் உங்க சும்மா ஜெபனா அப்படியே சூழ்நிலை கேட்டால் போல ஜெபிப்பது அல்ல. ஊக்கமான ஜெபம் உங்களையே ஆண்டவரிடத்துல ஊற்றி விட வேண்டும். அப்ப துன்பத்திலிருந்து வெளியே வர ஜெபிக்கணும். வாழ்க்கை அழிக்க நினைக்கிற வல்லமையிலிருந்து வெளியே வர ஜெபிக்கணும். பின்தொடர்கிற வல்லமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஜெபிக்கணும். கையை கட்டி போடுற வல்லமையிலிருந்து அது விடுபட ஜெபிக்கணும். அப்ப வியாதி, பாரம், சாபம் மாற ஜெபிக்கணும். அப்ப ஏரோதின் கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். பாருங்க, ஊக்கமான ஜெபம் பண்ணணும் பைபிள் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். உங்களுக்காக யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீதிமான்கள் 2 விதமான நீதிமான்கள் இருக்கு. சபையில நீதிமான்கள் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த ஜெபம் தான் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய ஜெபம் தான் உங்களை விடுதலையாக்கும். உங்க ஊழியக்காரருடைய ஜெபம் தான் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று பேதுரு சொல்லுது. அப்ப இப்ப அடுத்தது பாருங்க, எப்படி விடுவித்தாரா? தூதனை அனுப்பி விடுவித்தார். நான் சொல்லுகிறேன், நீங்க விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே தூதன் வந்து உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பான். நீங்க எப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காவல்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விடுதலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தூதனை அனுப்புவேன். இந்த தூதன் வந்தா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நான் சுருக்கமாய் சொல்றேன். அப்பொழுது தூதன் அங்கே வந்து நின்றான். தூதன் அனுப்பிட்டார் ஆண்டவர். பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஆள் அனுப்பிச்சிட்டார். உங்க பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஆட்கள் உங்களை ஏற்கனவே சந்திச்சாச்சு. அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவனை எழுப்பினான். சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. பேதுரு சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் தூதனை அனுப்பினான். எங்க தூதன் வந்துட்டானோ அவங்க இருள் வெளிச்சமா மாறிடுங்க. எங்க தூதன் வந்தாச்சோ அங்க உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எதிர்காலத்துல இருள் இருக்கா, அந்த இருளை வெளிச்சமா மாற்றுவான் தூதன். இப்ப தூதன் பக்கத்திலே இருந்தா என்ன நடக்கும்? வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். பாருங்க, கையில இருந்த சங்கிலி தானா விழுந்துருச்சு. தூதனுடைய காரியம் பாத்தீங்களா? கர்த்தர் தூதனை அனுப்பினான். அனுப்பி என்ன பண்ணாரு? இவன் கையில இருந்த விலங்கை மாட்டிட்டாரு. அப்ப சொல்றான், இப்ப உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுற ஒரு தூதன் வருவான், உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கும்படி, உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி, உங்கள் சங்கிலிகளை அறுக்கும்படி. அப்ப தூதன் வந்தா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். தூதன் வந்தா உங்கள் சங்கிலிகள் தானா அறும். தூதன் வந்தா உங்க சிறையிருப்பு தானா திறக்குங்க, எப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்தாலும். அடுத்தது பாருங்க, தூதன் உங்கள் வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்கும்? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் தூதனை அனுப்பினார், உங்களுக்கு விரோதமாய் தடையில் இருக்கும் சத்துருக்களை துரத்துவார். சுருக்கமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். பாருங்க, தூதன் வந்துட்டானா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள் எல்லாத்தையும் அவன் துரத்திடுவான். அதுக்கு ஊக்கமா ஜெபிக்கணும், அதுக்கு விசுவாசிக்கணும். நான் சிறையிருப்புல இருக்கிறேன், நான் விலங்கில இருக்கிறேன், துன்பத்துல இருக்கிறேன், சாபத்துல இருக்கிறேன், வியாதியில இருக்கிறேன், பொல்லாத வல்லமையில இருக்கிறேன், இப்படி புலம்ப கூடாது. விசுவாசிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தூதன் வருவான், இருள் மாறும், வெளிச்சம் உண்டாகும், உங்க கையில இருக்கிற விலங்குகள் உடையும், சிறையிருப்புகள் திறக்கும். தூதன் வந்தா சத்துருக்கள், உங்கள் வாழ்க்கையில போராடுகிற எல்லா சத்துருக்களையும் அவன் துரத்துவான். அது கண்ணுக்கு தெரிகிற சத்ருவோ, கண்ணுக்கு தெரியாத சத்ருவோ,
அதை தூதன் துரத்துவான். அதே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு தூதன் அனுப்புறார் பாருங்க, உங்களை காக்கவும் ஆயத்த பண்ணின ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அவர் தூதன் வருவான், அவன் என்ன பண்ணுவானா, உங்களை பாதுகாப்பான், ஆயத்த பண்ண ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். எந்த இடத்துல சிறையிருப்புல இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை காண்பிப்பான். அப்ப பாருங்க, இந்த பேதுருவுக்காக ஆண்டவர் தூதனை அனுப்புறார். எதுக்கு? அவன் வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கு, அந்த இருளை மாத்தணும், அது வெளிச்சமா மாத்தணும். அது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில அவன் கையில இருக்கிற விலங்குகள் அறுபடணும், அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வரணும். அடுத்த தூதன் இனிமே சத்துருக்கள் அவனை பின்தொடர கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துருவாரு ஆண்டவர். ஏன்னா சிறையிருப்புக்குள்ள இருந்து விடுதலை ஆனாலும் அதுல இருந்து வெளியே வர நமக்கு மனசு வரணுமே. இப்ப பாருங்க, தூதனுடைய காரியம் தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த தானியேல் புத்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையில போடுறாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த தாசர்களை விடுவித்தார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், தூதன் வந்தான், அக்னிமயமான சூழ்நிலையிலும் பாதுகாத்தான். உங்கள் வாழ்க்கையில எது சூழ்ந்து கொண்டிருக்கிறது? அக்னி போன்ற பிரச்சனைகள், அக்னி போன்ற மனிதர்கள், உங்கள் வாழ்க்கையை எரித்து சாம்பலாக்குகிற வல்லமைகள் வந்தாலும் கர்த்தர் தூதனை அனுப்புவார், அதிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி, அந்த சூழ்நிலையை மாற்றும்படி. அடுத்தது பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள்ல தானியேலை தூக்கி சிங்கத்தின் கபில போடுறாங்க. சிங்கங்கள் சுத்தி இருக்கு. அந்த வசனத்துல சிங்கம் சேதப்படுத்தாதபடி தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இவன் தானியேல் சொல்றான் பாருங்க, எப்பா என்ன தூக்கி நீ சிங்கத்தின் கபில போட்ட, அநேக சிங்கங்கள் இருந்தது, ஆனால் தூதன் வந்தான், சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சிங்கங்கள் உங்களை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாலும் சரி, பல சிங்கங்கள் மத்தியில் தான் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. விசுவாச பிள்ளைகள், பல சிங்கங்கள் உங்களை சூழ்ந்து இருக்குது, எது விழுங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தூதனை அனுப்புவேன், சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும், உங்களுக்கு விரோதமாய் வாய் திறக்கிற வல்லமைகள் கட்டப்படும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் கட்டப்படும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனுடைய சிந்தனை கட்டப்படும். இப்ப தூதன் வந்தா என் வாழ்க்கை வெளிச்சமா மாறும், என்னுடைய சங்கிலிகள் அறுபட்டு போகும், என் சிறையிருப்பு மாறும். அது மட்டும் இல்ல, என் சத்துருக்களை துரத்துவான், நான் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் என்னை சேர்ப்பான். எப்படிப்பட்ட அக்னிமயமான பிரச்சனைகள் வந்தாலும் என்ன அவன் பாதுகாப்பான். அது மட்டும் இல்ல, எனக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளின் வாய்கள் கட்டப்படும். அப்ப பாருங்க, இந்த தூதன் என்பது கர்த்தருடைய வார்த்தையை காண்பிக்கிறது, ஊழியரை காண்பிக்கிறது, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவ மனிதர்களை காண்பிக்கிறது. அப்ப ஜபமானது நம் வாழ்க்கையில தேவ தூதர்களே கொண்டு வந்துருவோம். பாருங்க, இந்த ஜபம் ஊக்கமாய் ஜபித்தார்கள், சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்க ஜபிங்க, ஊக்கமாய் ஜபம் எங்க இருக்கோ அங்க தேவ சமூகம் இறங்கி வந்து உங்களுக்காக வேலை செய்யும், பரலோகம் உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்யும். உங்கள் ஜபம் எப்படி இருக்கிறது? விசுவாசிங்க, ஊக்கமான ஜபம் வெளிச்சத்தை கொண்டு வரும். யோவான் 1 அதிகாரம் 4-9 வசனங்களை வாசிப்பாருங்க. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப உங்கள் வாழ்க்கையில இருளையும் சிறையிருப்பை மாற்றணும்னா மெய்யான ஒளியாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த இருள் மாறும். சிறையிருப்பு ஒரு இருள். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்குது. எவன் கையிலிருந்து? அந்த காலத்துல ஏரோதின் கை, இந்த காலத்துல துன்பத்தின் கையில் இருந்து, அனுதினமும் ஜீவனை எடுக்க நினைக்கிற வல்லமையின் கையில் இருந்து, தொடர்ந்து பிடிக்கிற வல்லமையின் சத்துருக்களின் காரியங்கள் இருந்து, அதே போல சிறைப்படுத்துகிற காரியங்கள் இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் விடுதலை கொடுப்பேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாய் உங்களுக்காக ஊழியர்களும் ஜெபிக்க வேண்டும், நீங்களும் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது கர்த்தர் தூதனை அனுப்புவார், சிறையிருப்புகள் திறக்கும். விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு திறக்கும். என் சங்கிலிகள் அருந்து விழும், என் வியாதி மாறும், என் தரித்திரம் மாறும், என் சூழ்நிலை மாறும், என்னை சுற்றி இருக்கிற பொல்லாத சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள், அவர்களை ஓட வைப்பார் ஆண்டவர். என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பாரு. அக்னி போல சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருந்தாலும் கர்த்தர் அதுல எனக்கு ஒரு தூதனை அனுப்பி ஒரு விடுதலை உண்டு பண்ணுவாரு. சிங்கத்தை போல என்னை விழுங்கலாம், என் எலும்புகளை நொறுக்கலாம், என் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம் பரலோகத்தையே பூமிக்கு கொண்டு வந்து விடும். பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகள் உங்களுக்கு உண்டாகும். நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறீர்கள். நிச்சயமா விசுவாசம் சொல்லுங்க, அவன் கையிலிருந்து விடுதலை ஆக்குவார். நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை காட்டுவார், அவர் வார்த்தையை அனுப்புவார், தூதர்களை காண்பீர்கள், நிச்சயமாகவே விடுதலை உண்டு. எவரையும் விடுவிக்க இயேசுவால் மட்டுமே கூடும். இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் இதை மற்றவர்களை பகிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.